கிளாந்தான் தானா மேராவில் சுரங்க நிறுவனம் ஒன்றின் இரவு விருந்து நிகழ்வில் அரைக்குறை ஆடையுடன் பெண்ணின் கவர்ச்சி நடனம் இடம்பெற்றதாக கூறப்படுவது தொடர்பில் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டிருக்கிறது. அந்நிகழ்வு சீன பள்ளியின் மண்டபத்தில் நடத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அதன் நிர்வாகமும் விசாரிக்கப்படுகிறது. வீடமைப்பு, ஊராட்சி மன்றம், சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் இல்மி அப்துல்லா அதனை உறுதிப்படுத்தினார். தானாமேரா மாவட்ட மன்றத்திடம் விசாரித்ததில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பெர்மிட்டுக்கு விண்ணப்பிக்கவில்லை என தெரிய வந்திருப்பதாக அவர் கூறினார். அந்த விருந்து நிகழ்வில் பங்கேற்ற பெரும்பாலோர் தானாமேரா சுற்று வட்டாரத்தில் சுரங்க தொழில் செய்யும் சீன நாட்டு பிரஜைகளும் தொழிலாளர்களும் வெளிநாட்டு விருந்தினர்களும் அவர். வந்திருந்த சிலரில் உள்ளூரைச் சேர்ந்த முஸ்லிம்களும் அடங்குவர். இந்நிலையில் உள்ளூர் கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத அதுபோன்ற நடனங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது வருத்தமளிக்கிறது. அதுவும் பள்ளி மண்டபத்தில் அதனை நடத்தியிருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக ஹில்மி கூறினார். அது 1998 ஆண்டு பொழுதுபோக்கு மற்றும் பொழுதுபோக்கு இடங்கள் கட்டுப்பாட்டு தொடர்பான மாநில சட்டத்தை மீறிய செயலாகும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஏற்பாட்டாளருக்கும் சீன பள்ளிக்கும் அதிகபட்சமாக 20,000 ரிங்கிட் அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் என அவர் தெரிவித்தார்.